சங்கைக்குரியவர்களே, ரமதான் மாதம் வந்துட்டு பெய்திருச்சு. ஆனால் எங்கட மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னண்டா, ரமதான் மாதமும் வந்துட்டு போச்சு, ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில சரியான மாற்றம் அடைய இல்லையே, மாற்றம் ஏற்பட இல்லையே. எல்லாம் சொல்றாங்க ரமதான் மாதம் என்றது எங்கட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரகத்தின் நெருப்பை விட்டும் தூரமாகி மிகப்பெரிய நன்மையை சம்பாதிக்கக்கூடிய அந்த மாதத்தை வந்தம் அடைந்தம் எல்லாம் செஞ்சோம். ஆனால் அது போன பிறகு இன்னும் என் வாழ்க்கை பழையமாயே போகுது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு அதிகமான மக்கள் கேட்கக்கூடிய கேள்விதான். மௌலவி, நானும் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், ஆனால் இந்த ரமதான் மாதத்துக்கு பிறகு இப்படியான உயர்தமான மாதத்தை அடைந்து பல அமல்களை செஞ்ச பிறகும் இன்னும் என் வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றம் ஏற்படுவதில்லையே. இன்னும் சொல்ல போனால் சிலர்கள் சொல்ற விஷயம்தான், ஏன்னா சில விஷயங்கள் அமானிதமாக எங்களோட மஷூரா பண்ணுவாங்க. அமானிதம் அவங்களோட பேர்களை சொல்லல, அவங்களோட ஊர்களை சொல்லல, அப்படியான நேரத்தில் மஷூரா பண்ணி ஒரு சில மஷூராக்கள் சில ஒரு கன்சலேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களோட பேசி கேட்குறாங்க. ஈக்கிறதை விட நான் நாசமாக தானே என் மௌலை போயிட்டு ஈக்கிறேன், என்ன காரணமாக ஈக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதலாவது நாங்கள் விளங்கணும் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல லீக் ஆகுதுன்னு வைங்க, அந்த லீக்கை நாங்கள் அடைக்கணும். அந்த லீக்கை அடைக்காம எவ்வளவு தான் தண்ணி நிரப்பினாலும் என்ன செய்யும்? தண்ணி காலியாகி கொண்டே போகும். பைப்பை ஓப்பன் பண்ணுறாரு, தண்ணி வருவதில்லை. ஒசக்க போயிட்டு பார்க்குறாரு, டேங்க்ல தண்ணி இல்லை. ஓ, டேங்க்ல தண்ணி இல்லாத தான் பைப்பில் தண்ணி வருவதில்லை. போய்த்து பவுசரை கொண்டாந்து இதுவில் கொண்டாந்து தண்ணி அடிக்கிறாரு, ஃபுல்லாவது டேங்க். அரை மணி நேரத்தில் திரும்பவும் இதை திறக்கிறாரு, பைப் ஓப்பன் பண்ணுறாரு, தண்ணி வருது. திரும்பி போய்த்து பார்த்தா திரும்பவும் டேங்க்ல தண்ணி இல்லை. நான் இங்கே திறக்கவும் இல்லை, டேங்க்ல தண்ணியும் ஃபில் பண்ணின தண்ணி எங்கே போச்சுன்னு பார்த்தா ஒரு லீக் கொண்டிருக்குது. அந்த லீக்கை அடைக்கிறது கட்டாயம். அந்த லீக்கை அடைக்காத வரை எங்களுக்கு ப்ராப்பராக தண்ணியை இந்த பைப்பால் எடுத்துக்கொள்ளே இல்லை. ஏன்னா தண்ணியை நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதலே தண்ணி முடிஞ்சிடும். அந்த லீக்கை தேடி அடைக்கிறது ஒவ்வொருத்தரும் கட்டாயம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க. இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா, இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா, நிச்சயமாக மனிதனுடைய இந்த உடம்பு இருக்குதே, இந்த உடம்புல ஒரு சதை பிண்டம் இருக்குது. வைதா சலுஹத் சலுஹத் ஜஸது குல்லு, வைதா ஃபஸதத் ஃபஸதத்தில் ஜஸது குல்லு. நபி அவங்க சொன்னாங்க, அந்த சதை பிண்டம் இருக்குதானே, அது சீரடைஞ்சால் முழு உடம்புமே சீராகிவிடும். அது கெட்டுவிட்டால் முழு உடம்புமே கெட்டுவிடும் என்று சொல்லிட்டு நபி அவங்க சாபாக்களை பார்த்தே சொல்றாங்க, அலா, உங்களுக்கு தெரியுமா அது என்னண்டு? வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்றதை சொல்றாங்க. சங்கைக்குரியவர்களே, இன்றைக்கு நடந்துக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் நல்ல விஷயங்கள் செய்ய ஆசைத்தான். யாருமே நரகத்துக்கு போக ஆசையானு கேட்டால் இல்லை, யாரும் நரகத்துக்கு போக ஆசைப்பட மாட்டாங்க. யாருமே நல்ல அமல்களை செய்ய ஆசையானு கேட்டால், ஓ நல்ல அமல் செய்ய ஆனா அதுக்கு உள்ளம் கொடுக்குது இல்லைன்னுவாங்க. யாருமே சொர்க்கம் போவோ எல்லாம் சொர்க்கம் தான் போக ஆசை. ஆனால் என்ன நடக்குது? அந்த சொர்க்கத்துக்குரிய வழிகளை செஞ்சு கொள்றதுக்கு அமைப்பு இல்லாமல் இருக்குது. காரணம் என்னென்றால் இங்கால ஏற்படக்கூடிய லீக் தான். நபி அவங்க சொன்ன அந்த கல்ப், அந்த முதுகான்னு சொல்லக்கூடிய சதை பிண்டம் தான். இந்த சதை பிண்டம் என்ன நடந்துக்குதுண்டா, எங்க இந்த சதை துண்டு கெட்டு போச்சேண்டா எங்கட வாழ்க்கையில வெளியாகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கெட்டதாகத்தான் இருக்கு. இந்த உள்ளம் சரியா விரிச்சேண்டா எங்கட வாழ்க்கையில வெளியாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாய்க்கும். எந்த அளவுக்கு இவர் பெரிய சவுண்ட் செய்ய மாட்டாரு, உத்தர பார்த்து புன்முறுவல் கூப்பாரு, அது கூட அவருக்கு இதாயத்தா மாறிடும். இதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, என்ன ஹதீஸ்ல, உங்களோட சகோதரனை பார்த்து ஒரு புன்முறுவல் கூறுங்க, அது கூட சதக்கான்னு சொன்னாங்க. ஏன்? நான் ஒரு நல்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறேன், நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்படி கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கொண்டு போயிட்டேன்டா அது அவர்கிட்ட ஹிதாயத்துக்கு தடையாயிடும். அதே நேரத்தில் நான் அவருக்கு ஒரு சிரிப்பொண்ட சிரிச்சுட்டேன்டா என்ன நடக்கும்? அல்லா என்னைய பார்த்து சிரிச்சுட்டார், அப்ப என்னைய ஒரு நல்லவரா நினைச்சுக்கிறார் போல, அது அவருக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கு காரணம். மற்றவங்களை பார்த்து ஒரு பொன்முறுவல் பூக்குறது கூட அந்த உள்ளத்தோட தொடர்பான தான். என்னடா சிலவங்களை பார்க்க போகலையே, இவனை பார்த்தா குடிக்கவும் கஞ்சி கிடைக்காது, காலையில போகல அவனோட மூத்துல முழிக்கவானம் வேண்டுவாங்க. இஸ்லாத்துல அவரை மூத்துல முழிச்சிட்டு போறதோ இதோ இல்லை, நீங்க சுபோ தொலைஞ்சிட்டு போறதே தான் மெயின். ஆனா ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க, இவட காலைல இவட மூத்துல முழிக்கவானம். பெரிய தாயி ஆயிப்பாரு, சிரிப்பு இல்லை, சிரிப்பு இல்லை, தொழுவார எல்லாம் செய்வார், மற்றவங்களை பார்த்தா ஒரு சிரிப்பு இல்லாமல் போய்த்திரும். எனவே இதுவும் உள்ளத்தோட தொடர்பான விஷயம் தான், உள்ளத்தோட தொடர்பான விஷயம். எனவே இந்த உள்ளம் என்று சொல்றது இது, இந்த உள்ளம் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, ஒருத்தர்
ஒரு நன்மையான காரியத்தை செய்தால், ஒரு தீன்மையான காரியத்தை செய்தால் அவரோட உள்ளத்துல ஒரு கருப்பு துளி வைக்கப்படுவது. யோசிங்க, இந்த ஒயிட் போர்டு இருக்குது, இதுல ஒரு கருப்பு டாட் வைக்கிறது. ரெண்டாட்டி இவர் ஒரு பாவத்தை செய்யக்குள்ள இன்னொரு கருப்பு டாட் வைக்கப்படுவது. ஆனால் இவர் அது பாவத்துக்காக தௌபா செய்து அல்லாஹ் இடத்தில் திரும்பி மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிக்கூடிய நேரத்துல இவருடைய இந்த வைக்கப்பட்ட கருப்பு டாட் டிலீட் செய்யப்படுவது, இரேஸ் செய்யப்படுவது, இல்லாம போகுது. ஆனால் இவர் தௌபா செய்யறாரும் இல்லை, திரும்ப 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 பாவங்களை செய்து 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 என்ன நடந்துருச்சு என்றால், இந்த போடப்பட்ட டாட் 1 2 3 1000 10,000 என்று ஆகி முழு ஒயிட் போர்டே எப்படி கருப்பா மாறுதோ, பிளாக் போர்டா மாறிடுதோ, அதே போல எங்களோட உள்ளம் டாட் வைக்கப்பட்டு 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 தௌபா செய்யறதும் இல்லை, எல்லா இடத்துல பாவத்தை விடுறதும் இல்லை. இப்ப என்ன நடந்துருச்சு, முழு உள்ளமுமே கருப்பால நிறைஞ்சிருச்சு. இந்த கருப்பால நிறைஞ்சதுனால என்ன நடந்துருச்சு, இவருக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் போடப்பட்டா அக்செப்டபிள், நாட் அக்செப்டபிள், அக்செப்ட் பண்ணவே மாட்டார். கெட்ட விஷயம் ஒன்று செய்யப்பட்டா டக்குன்னு ஏற்றுக்கொண்டு அதனை செய்ய பார்ப்பாரு. எந்த அளவுக்குண்டா நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க, இவருக்கு எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்ற இவரோட வாழ்க்கை. ஒரு நல்ல காரியம் செய்வது, வானத்துக்கு ஏறுவது, வானத்துக்கு ஏறுவது எவ்வளவு கஷ்டமோ அதனை விட கஷ்டமாயிக்கும். வானத்துக்கு ஏறுறது லேசான விஷயம் இல்லை. எந்த லெடரை கொண்டாந்து வச்சாலும் அல்லது என்ன இதை வச்சாலும் வானம் என்றது ஒன்று ஈக்குதான்றதுலேயே உன்னம இது சயின்டிஸ்ட்மார்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இது. ஏண்டா போக போக ஸ்பேஸ் என்ற பேர் தான் வரும். வானம் ஈக்குது, ஆனா இஸ்லாத்துல 7 வானங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது, ஆனா கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த வானத்துக்கு ஏறுறது எவ்வளவு கஷ்டமோ அதனை விட கஷ்டமாகிடும் இவருக்கு நல்ல விஷயங்களை செய்யறது. நல்ல விஷயங்களை செய்யறதுன்றது இவருக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாகிடும். எப்ப இவருடைய உள்ளத்துல துளி 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 துளியாக கருப்பு டாட் வைக்கப்பட்டு 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 இறுதியில உள்ளம் இவருக்கு எந்த ஒரு நலவான காரியத்துக்கும் சப்போர்ட் செய்யாது. சரி, இப்ப நாங்க இத எங்களுடைய நோகு புகு புற உள்ள இந்த வாழ்க்கையோட டச் பண்ணி பார்ப்போம். அப்ப இன்னுமே என்ற வாழ்க்கை சரியான முறையில் ஒரு சீர்திருத்தம். எவ்வளவோ பேர் எங்களையோட ஈந்தவங்க திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து மவுத் ஆகுறாங்க, திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகி மவுத் ஆகுறாங்க, திடீரென்று சூசைட் பண்ணி கொண்டு மவுத் ஆகுறாங்க, டிப்ரெஷன் கூட ஆகி பிரச்சனைகள் என்று. இவ்வளவு பேரோட வாழ்க்கையை பார்த்துட்டும் இன்னும் எங்களுக்கு திருத்தம் வருவதில்லை. என்னமோ நானும் 1000 வருஷம் நித்திய ஜீவியை போல நினைச்சு கொண்டு திருத்தம் வருவதில்லை. எங்களோட முன்னுக்க எங்களையோட ஈக்கிறார். இப்படி அடுத்த கிழமை கேட்க போல சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாமலே அவர் மவுத் ஆயிட்டாரு, உங்களுக்கு தெரியாம அவர் அடக்கிட்டாங்களே, அவங்க அனுப்பிட்டாங்களே அவரோட ஜனாசாவை இந்தியாவுக்கு, அல்லது அவர்கிட்ட இன்னும் வந்து ஃப்ரிட்ஜில் அவர்கிட்ட ஃப்ரீசர்ல வைக்கப்பட்டிக்குது அவர்கிட்ட ஜனா. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை ஆகிக்குது. இப்படி கேள்விப்பட்டு முன்னும் வாழ்க்கையில மாற்றம் வருதுன்ற காரணம் என்னது? லீக்கேஜ் ஏதோ அந்த இடத்தை அடைக்க இல்லை. அதுதான் எங்களோட உள்ளம். எங்களோட உள்ளம் நாங்கள் செஞ்ச பாவத்தினால கருப்பாகி 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 இப்போ நல்ல விஷயத்தை எக்ஸெப்ட் பண்ணது இல்லை. எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ரமலானுடைய மாதத்துல ஒரு ஆசை வருவது செய்கிறோம். ரமலான் முடிஞ்சு போனதோட அந்த அச்சம் இல்லாம போகுது, திரும்பவும் பழைய கூட்டி கதவை தொட்டிக்குமாய் போகிறோம். அப்போ முதலாவது நாங்கள் எங்களை சீர்திருத்திக் கொள்ளணும். எங்களோட உள்ளத்தை எது வரைக்கும் நாங்கள் சீர்திருத்த மாட்டோமோ அது வரைக்கும் நலவான காரியம் எங்களுக்கிட்டால வெளியாகாது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அந்த ஹதீஸ்ல. உள்ளத்துல மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சத பிண்டம், அந்த சத துண்டிக்குதே, அது சரியாகாத வரை இவர்கிட்ட கை காலில் இருந்து வெளியாகக்கூடிய விஷயமும் சரியாகாது. இவர் நடப்பாரு பாவமான திசைக்கு தான், இவர் செய்யக்கூடிய கையால செய்யறது பாவமான விஷயத்தான் செய்யும், பார்க்கக்கூடிய பார்வை பாவமானதாக தாய்க்கும். எப்ப எப்ப இவருடைய உள்ளம் சுத்தமாகுதோ இவருக்கு ஒட்டோவா கேட்பாரு நல்ல விஷயத்தை தான், பார்ப்பாரு நல்ல விஷயத்தை தான், நடப்பாரு நல்ல விஷயத்துக்காக வேண்டித்தான், பிடிப்பாரு நல்ல விஷயங்களை தான் என்று இல்லைம்மா. எனவே இந்த உள்ளத்தை நாங்கள் சீர்திருத்தக்காண்டி என்ன செய்யணும்? இப்போ பாருங்க, உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க உங்களோட மைண்டை எனக்கு ரீட் பண்ணிடும், உங்களோட மைண்டை ரீட் பண்ணிடுமே தான் சொல்லுவாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களோட உள்ளத்தை ரீட் பண்ணிடுமே சொல்ல மாட்டாங்க. மைண்டை ரீட் பண்ணிடலும். மைண்ட் இவர் என்ன செய்ய போறாரு, என்ன முறையில இவர் ஈக்க போறாரு, என்ன இவர் செய்ய போறாரு, இதுக்கு போற வேண்டும் மைண்டை ரீட் பண்ற சிஸ்டங்கள் ஈக்குது. ஆனால் உள்ளத்தை ரீட் பண்ணிடுமே இல்லை, உள்ளத்தையே இல்லை. ஏன்னா மைண்டையும் தான் ஒரு விடயம் தான் உள்ளம். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ, நிச்சயமாக நஃப்ஸ்ன்னு சொல்றேன் எங்களோட உள்ளம் என்றது கெட்ட விஷயத்தை தான் ஏவும். கெட்ட விஷயத்தை நஃப்ஸுல் அம்மாரான்னு சொல்றாங்க, அதுக்கு கெட்ட விஷயத்தை ஏவக்கூடிய ஒரு நஃப்ஸா மாறி. இப்ப இதை நாங்கள் கண்ட்ரோல் பண்றேன்றே சாதாரண விஷயம் இல்லை. இதுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் உலகத்தில் சில முனிவர்கள் என்று. முனிவர் நான் இஸ்லாத்துடைய ரீதியா சொல்றேன், சில ஷேக்மார் என்றுவாங்க, ஜிக்ருல்லா நம்மளோட காலத்தை அப்படியே உள்ளத்தை பதப்படுறதுக்கு எல்லாத்தையும் விட்டு தூரமாகி அந்த ஜிக்கர் அமைப்புடைய ஈப்பாங்க.
ஆனால் ஒரு சின்னொரு விஷயம் அவருக்கு குறுக்கிடும், அதோடு அவருடைய ஈமான் பறந்துடும். எத்தனையோ பெரிய ஆட்களோட வாழ்க்கையை பார்க்கிறோம். அபு அப்துல்லா உந்துலூசி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஈமான்தாரி, மிகப்பெரிய ஒரு அவுலியா, கடைசி நேரத்துல பண்டி மேய்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியனா நசரானியா, அது சம்பவம், பெரிய சம்பவம். ஒரு கிறிஸ்டியனா நசரானியா, எப்படி நசாராக்கள் அந்த தலையில ஒரு இதொண்டு போடுவாங்க, நாங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ்க்கு தலையில ஒரு அந்த குச்சி மாய் போட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று ஈக்கும், அந்த மாதிரி போட்டு பண்டி மேய்க்கக்கூடிய நிலைமை ஆக்கப்பட்டதாக வரலாற்றில் எழுதப்பட்டது. காரணம் என்னது? பெரிய அமைப்புல வாழ்றாங்க, ஆனால் அந்த உள்ளம் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரு மைக்ரோ செகண்ட் செதறதுனால கடைசி முடிவு பண்டி மேய்ச்சி ஒரு நசரானியா இந்த உலகத்தொட்டு பிரியக்கூடிய நிலைமை ஏற்படுது. அதே போலத்தான் பலஆம் இப்னு பாவூரா என்ற யாரு? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்த காலத்துல இந்த மிகப்பெரிய அவுலியா. எந்த அளவுக்கு என்றாக்க அரிஷ பார்த்து பாடம் நடத்துற அளவுக்கு டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. இஸ்முல்லாஹில் ஆஸம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேர் இருக்குது. அதை கேட்டு துவா கேட்டு அல்லாஹ் தஆலா அந்த துவா கபூல் செய்வான். அது மறைக்கப்பட்டது, அதை அவருக்கு தெரியும் என்று சொல்லப்படுவது. அப்படியான பலஆம் பின் பாவூரா என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அவுலியா வாய்ந்தவர் கடைசியில அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நாய் எப்படி தொங்க போட்டு கொண்டிருக்குமோ தன்னுடைய நாவை வெளியே, அதே மாய் அந்த நாவை தொங்க போட்ட ஒரு நாயை போல மரணிக்கிறார். ஈமான் ஒரு பறவையுடைய வடிவத்தில் தன்னுடைய உள்ளத்திலிருந்து பறிக்கப்படுது. காரணம் உள்ளத்தினுடைய விஷயம். உள்ளத்தினுடைய விஷயம் தானே, அது சாதாரண விஷயம் இல்லை. எனவே அதனை பதப்படுத்துவது, அதனை பதப்படுத்தாம நாங்க எவ்வளவு தான் தண்ணி அந்த பெரிய டேங்குக்கு ஊத்தினாலும் இங்க பைப்பை திறக்க போகல, பைப்ல இருந்து தண்ணி வரும், அது காத்து தான் வரும், ஏன்னா லீக்கேஜ் ஆகிக்குது, அதனால லீக்கால வெளியாயிரும் போலதான் எங்களுடைய அமல் இபாதத்தை நாங்க எவ்வளவு தான் ரமதான்ல ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா இனிமேல் அதுக்கு பிறகு இபாதத்தை செய்ய போறோம், அப்படி செய்ய போறோம், இப்படி செய்ய போறோம் நிலைமை இருந்தாலும் ரமலானுக்கு பிறகு பைப்பை திறப்புல காத்து தான் வரும். காரணம் எல்லாம் லீக்கால வெளியாயிருக்கு. எனவே இந்த உள்ளத்தை நாங்கள் முதலாவது பதம்படுத்தணும். அதுக்காக வேண்டிய உலமாக்கள் சொல்லக்கூடிய சில விஷயம்தான், மிக முக்கியமான 5 விஷயம்தான். அதில் முதலாவது, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பை நாங்கள் சரி செஞ்சு கொள்ளணும். முதலாவது விஷயம், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பை நாங்கள் சரி செஞ்சு கொள்ளணும். எங்கட தவக்குல், எங்கட இஹ்லாஸ், எங்கட அனைத்து அமல் இபாதத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தன்மையோட நாங்கள் செய்யணும். தவக்குல அல்லாஹ்வுடன் ஏற்படுத்திக் கொள்ளணும், அல்லாஹ் மீது பரம் சாட்டணும். ஒரு விஷயம் நடக்குது, நல்ல விஷயமா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு தீங்கான விஷயமா அதுவும் அல்லாஹ்ட புறத்துல அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? அல்லாஹ்வுடைய ஈக்கக்கூடிய எது நடந்தாலும் அல்லாஹ்வின் புறத்தால வருவது. நல்ல விஷயம் நடந்ததோட பாத்தீங்களா எங்கட டேலண்ட், தீன்மையான விஷயம் நடந்தா என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு ஆண் குழந்தை பிறந்தா கண்ணிக்கு தான் எங்கட டேலண்ட், ஆம்பளை புள்ளையா நாங்க பெத்து போட்டோம். பெண் புள்ள பிறந்தா என்ன செய்யப்பா, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இல்லை, ஆண் பிள்ளை பிறந்தாலும் பெண் பிள்ளை பிறந்தாலும் எது நடந்தாலும் அல்லாஹ்வினால் நடக்குது என்று அந்த அல்லாஹ்வினுடைய தொடர்பை நாங்க சரி செய்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினாங்க, மாமின் கல்பின் இல்லா பைன இஸ்புஐனி மின் அஸாபிஇல்லாஹ், ஒவ்வொருத்தோட உள்ளமும் அல்லாஹ்வினுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் உள்ளது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அல்லாஹ் தஆலா எப்படி நாடுறானோ அப்படி திருப்பி விட்டுருவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களோட உள்ளம், நாங்கள் இன்னைக்கு இப்படி யோசிக்கிறது இல்லை. அப்போ அல்லாவுக்கு எங்களையமா விரல் ஈக்குதாகி அது அக்கீதா சப்ஜெக்ட், நாங்கள் டிரான்ஸ்லேட்டை மட்டும் இனி பார்ப்போம். அப்போ அல்லாஹ்வினுடைய 2 கைக்கு மத்தியில் இப்படி இருக்கக்கூடிய எங்களோட உள்ளம் ஈக்குது. இந்த உள்ளம் அல்லாஹ்வினுடைய தொடர்பு எங்களுக்கு சரியாக இருச்சென்றால், அல்லாஹ் மீது வைத்துள்ள தவக்குல், அவன் மீது சாட்டக்கூடிய பரம், அவனுடன் இருக்கக்கூடிய எங்களுடைய இஹ்லாஸ் சரியாக இருக்கால் அல்லாஹ் தஆலா எங்களோட உள்ளத்தை நலவின் பால் திருப்பிடுவான். நாங்க இறுதியாக சென்று அடையக்கூடிய அது சொர்க்கமா மாறிடும். எந்த நேரத்துல எங்களுடையக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு சரியில்லையோ, தொழுகைக்கு தக்பீர் கட்டினா அல்லாஹ்வினுடைய இஹ்லாஸ் வருவது இல்லை, அல்லாஹ்வினுடைய எங்களுக்கு இது வருவது இல்லை, அல்லாஹ்வினுடைய தன்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்ற தன்மை வருவது இல்லை, நான் தான் அல்லாஹ் பார்க்கல அல்லாஹ் என்னைய பார்க்கிறான்ற தன்மை வருவது இல்லை. இப்படியான நேரத்துல இப்ப என்ன நடந்துரும்? அல்லாஹ் தஆலாவினுடைய தொடர்பு எங்களுக்கு சரி வருவது இல்லை. இப்ப என்ன நடந்து, அல்லாஹ் தஆலா இதை மத்த பக்கம் திருப்பிடுவான். அது அதனுடைய முடிவு இறுதியில் என்ன நடந்துரும்? நரகத்தின் பாய்ப்பை சேரக்கூடியது. இணைய சங்கைக்குரியவர்களே, முதலாவது விஷயம், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள இந்த தொடர்புக்கு தானே இதை நாங்கள் சரியாய் கொள்ளணும். அதுக்காக வேண்டி எங்களோட தொழுகைகள், இபாதத்கள் எல்லாத்தையும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸுடன், ஒவ்வொரு விஷயத்தையும் ஈமானுடன்
அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் செய்யக்கூடிய மக்களா ஆகணும். இது முதலாவது விஷயம். ஏன் அல்லாஹ்வுடைய தொடர்பை நாங்கள் சரிக்கணும். ரெண்டாவது விஷயம்தான் அல்லாஹ் பற்றி உள்ள அறிவு, தீனை பற்றி உள்ள அறிவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உள்ள அறிவு, இல்மை தேடி கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். என்னால இல்ம் என்று சொல்றது நூர், இல்ம் என்று சொல்றது ஒரு அறிவு. இல்ம் எங்க கிடைக்கப்படுவதோ அந்த இடத்துல போய்த்து நாங்கள் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா ஆகணும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இல்ம் என்று சொல்றது, நான் இங்கே சொல்றது இல்ம் ஷரியத்துடைய இல்மை பற்றி சொல்றேன். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவையும் இன்டர்நெட்ல தேடி கண்டுபிடிச்சு கொள்ளணும். ஆனா தீனுடைய அறிவிக்கு தானே இதை நாங்கள் என்னத்தான் இன்டர்நெட்ல என்ன வெப்சைட்ல போய்த்து படிச்சாலும் அந்த அதனுடைய சரியான ரூஹானியத் கிடைக்கணும் என்றால் நாங்கள் அதுக்குரிய சரியான உங்களோட தொடர்பு வைத்து நாங்கள் எங்களுடைய இல்மை தேடிக்கொள்ளணும். எனவே முதலாவது ரெண்டாவது விஷயம்தான் நாங்கள் இல்மை கற்றுக்கொள்ளணும். விசேஷமா அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றா யாரு? இதுக்கு உசூலு ஸலாஸான்னு சொல்லுவாங்க. உசூலு ஸலாஸான்னு சொல்றது மிக முக்கியமானது வாழ்க்கையில. அதைத்தான் நாங்கள் கபூர்ல ஒன்னாவதே போய் அடைய போறோம். கபூர்ல மௌத்தாயினொன்னே முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லப்படுவது. என்ன கேள்வி கேட்பாங்க? மன் ரப்புக் வமன் நபியுக் வமா தீனுக். மன் ரப்புக், உண்ட ரப்பு யாருன்னு கேள்வி கணக்கப்படுது. அந்த நேரத்துல யாரு மூமின் ஆயிக்கிறாங்களோ அவங்க பதில் சொல்லுவாங்க. வமா வமா நபியுக், நபி அவங்கள காட்டுங்க, இந்த மனுஷனை பத்தி என்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இதுதான் என்ற நபி, நான் அவரை பின்பற்றினேன் அப்படி என்றுவாங்க. ஏன் இவர் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. அதனால என்ன செய்யப்படும்? இவர் அதை காட்டினத்தோட ஏற்றுக்கொள்வார். ஆனா தெரியாத ஒரு காஃபிர், இதனை பத்தி தெரியாத ஒரு முஸ்லிம் ஆயிருந்தாலும் நபி என்றா யாரென்றே தெரியாத அமைப்புல வாழ்க்கை வாழ்ந்தவர் என்ன சொல்வார் என்றா, எனக்கு தெரியாவே, எனக்கு தெரியாவே அப்படி என்று சத்தம் போடுவார் என்று ஹதீஸ்ல வந்தது. எனவே இந்த அல்லாஹ்வை பற்றியுள்ள அறிவு, நபியை பற்றியுள்ள அறிவு, மார்க்கத்தை பற்றியுள்ள இந்த அறிவுகளை நாங்கள் தேடி கற்றுக்கொள்ளணும். இது எங்களுடைய உள்ளத்துக்கு வரக்கூடிய மாற்றத்தினுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயத்தை உலமாக்கள் சொன்னாங்க என்றால், நல்ல மக்களுடன் சேர்ந்து அமர்வது, அவர்களுடன் தோழ்மையை வச்சு கொள்ளணும். நல்ல மக்களுடன் இதை நாங்கள் பெரிசா விளங்கணும் என்ற கட்டாயமே இல்லை. எவன் கெட்டவங்களோட சேர்றானோ அவங்களுக்கு கெட்ட தன்மை தான் வரும். சொல்லுவாங்க தானே, அத்தர் வியாபாரியோட சேர்ந்தா அவர்கிட்ட போக்களையே அத்தர் வாசம் அடிக்கும். ஏன்? அவர் அத்தர் வியாபாரியோட இருக்கிறாரு, அடிக்கடி அவரோட கடைக்கு போவார், அதுல இருக்கிற வாசம் அடிக்கும். நாங்க இன்னைக்கு சூக்ல ஒரு சென் கடைக்கிட்டால போனா எப்படி ஒரு வாசம் அடிக்கும்? ஏன் காரணமா சென் கடை. யாரு கருவாட்டு வியாபாரியோட சேர்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர்கிட்ட கருவாட்டு வாசம் முட்டுவா அடிக்கும். ஏன்? அவர் போய் அவரோட கூட்டாளி கருவாட்டு கடை உள்ள இருப்பார், இவர் ஈந்துட்டு வெளியே வர இடத்துல அந்த வாசம் அடிக்கும். இதே போலத்தான் எங்களுடைய தோழர் யாரோ, எங்களுடைய தோழரை வைத்து எங்களுடைய வாழ்க்கை அதுக்கேற்றமாய் ஆகும் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எனவே நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்? எங்களினுடைய தோழராக நாங்கள் எடுக்கக்கூடியவங்க, எங்களுடைய தோழராக எடுக்கக்கூடியவங்க ஒரு தக்குவாதாரியா, ஒரு நல்லவங்களா இருக்கணும். நல்ல மஜ்லிஸ்கள் செல்லப்படுவதா. இப்போ எங்களோட கிளாஸ் நடக்குது, எங்களோட கிளாஸ் நடக்கிறது கேள்விப்பட்டா ஆட்கள் வரணும், மொட்டுவா நல்ல விஷயம் சொல்லப்படுவது, ஆனா வரமாட்டாங்க. இதுதான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய உள்ளத்துக்கு இம்பாக்ட் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய காரணம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹு. சூரத்துல் காஃப்ல சொல்லி காட்டுறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹு. உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய நஃப்ஸை அல்லது உங்களை யார் அல்லாஹ்வை பால் அழைக்கின்றார்களோ, அல்லாஹ்வை துதி செய்கின்றார்களோ, அல்லாஹ்வை ஞாபகம் கூறிக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட ஆக்கிக்கோங்க, அவங்களோட ஆக்கிக்கோங்க. யார் அல்லாஹ்வை பத்தி அதிகமா பேசுறாங்களோ அவங்களோட ஆக்கிக்கோங்க. யார் நல்ல விஷயங்களை பத்தி பேசப்படுதோ அவங்களோட ஆக்கிக்கோங்க. குர்ஆன் கியாமத் நாள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற எப்படி என்றா, அல் அஹில்லாஹு யௌமைதின் பாதும் லிபாதின் அது இல்லல்லதி இல்லல் முத்தகீன். கியாமத் நாள்ல ஒவ்வொரு கூட்டாளி மாறும். தோழர்கள் நண்பன்டா கேட்டா சொல்றேன், நண்பன்டா. எதுக்கு நண்பன்? போத்தல் அடிக்கிறதுக்கு, நைட் கிளப் போறதுக்கு, பாவங்களை செய்யறதுக்கு, இதுக்கு நண்பன்டா. இப்படியான நண்பன்கள் எல்லாம் கியாமத்தினால் என்ன நடக்கும்? பாதும் லிபால் அது, ஒவ்வொருத்தர் எனிமி ஆயிப்பாங்க. எங்கட ஃபர்ஷாத்தை கண்டோன்னு ரிஃப்கான் ஓட பார்ப்பாரு. பாவமான விஷயங்களுக்கு தோழமை வைத்திருந்தால், இதை மட்டும் அல்லாஹ் தாலா சொல்லல, இவரை கண்டா அவர் ஓடுவார், அவரை கண்டா இவர் ஓடுவார், சும்மா அதை மட்டும் சொல்லல அல்லாஹ் தாலா. இல்லல் முத்தகீன், யாரு தக்வாவுக்காக வேண்டி, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி, யார் அல்லாஹ்வுடைய நாகத்துக்காக வேண்டி, அல்லாஹ் இறை அச்சத்துக்காக தோழமை கொண்டார்களோ இவர்களை தவிர, இவர்கள்
அல்லாஹ் கியாமத்து நாளில் ஒவ்வொருத்தர் கூட்டம் எந்த அளவுக்கு என்றாக்க ஹதீஸ்ல வந்திக்கு கியாமத்து நாளில் எல்லாம் சொர்க்கம் போகணுன்னு இவர் சொர்க்கத்தில் பேத்தி இவரோட கூட்டாளி தேடுவார். துணியால நாங்கள் 2 பேரும் உரிமைக்கு தானே இந்த பள்ளிக்கு போனோம், நோன்பு பிடிச்சோம், நல்ல காரியங்கள் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராமுக்கு போனோம், ஜாலியாத்தில் கிளாஸ் வந்து அதுக்கு போனோம், இங்கே இவரை காணோம் என்று ஒருத்தரை தேடுவார். தேடிட்டு அல்லாவோட போய்த்து வாதாடுவார். யாருல என்னையோட துணியால இருந்தவர், அவர் எப்படி நரகத்துக்கு போவேணும், எனக்கு அவரையால் சொர்க்கத்துக்கு எடுத்தான்னு அவருக்கான சிபாரிசு செய்வார், ரெக்கமெண்ட் பண்ணுவார். இதுதான் உண்மையான தோழர்கள். எனவே எங்களுடைய தோழமை சரியாயிக்கணும், எங்களோட உள்ளம் சீரடைய. கெட்டவர்களோட சேர்ந்தா கெட்ட முறையில தான் ஆயிப்பாங்க. அல் மர்உ அலா தீனி கலீலின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஒரு தோழர் அவருடைய தோழர் என்ன போக்குல போறாரோ அந்த போக்குல தான் இவரும் போவார். இப்படி சொல்லுவாங்க தானே, நீ நல்லன் தான்ப்பா, நீ வந்து தேவைக்கெல்லாம் பாயின பாய்க்கிறோம் இல்லை, நீ நல்ல பொடியன் தான், ஆனா உன்னோட சேர்ந்து இருக்கிறவன் எல்லாம் அந்த லைன்ல இருக்கிறவன். நாளைக்கு ஒரு திருமணம் பேச வரக்கூடிய நேரத்திலையும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இவரோட கூட்டாளிமார் யாரு, கூட்டாளிமார் எல்லாம் வந்து வேற லைன்ல இருக்கிறவனு, எங்கட இதுல சொல்லுவோமே ஐஸ் அடிக்கிறவங்க, ட்ரக்ஸ் பாய்க்கிறவங்க, இவர் நல்லவர். கடைசி என்ன சொல்லுவாங்க, கூட்டாளிமாரெல்லாம் அப்படி போல இவர் நல்லவர் என்று சொல்லலாமா, இந்த சம்பந்தமே எங்களுக்கு வானமே ஒதுங்கிடுவாங்க. இப்ப விளங்காது, இந்த சேர்ந்து கொண்டு கூட்டாளியமாய் கூத்தாடிச்சு கொண்டு இப்ப விளங்காது. எப்ப நிக்கான்றது ப்ரொபோசல்கள் வரக்கூடிய நேரத்துல விளங்கும், இவர் அவங்களோட சேர்ந்துக்கிறாரா, வானம்மா விட்டுருங்க, நீங்க அவங்களோட சேர்ந்தா எப்படி நீங்க நல்லவராகணும் அப்படி என்ற விஷயம் சொல்லி காட்டுவாங்க. எனவே நாங்கள் விளங்கி கொள்ளணும், முதலாவது எங்களுடைய கூட்டாளிமார்களை நல்லவங்களா தேர்ந்தெடுத்து கொள்ளணும். அதே போல நல்ல நல்ல மஜ்லிஸ்களின் சென்று அதுல போய் தமங்கணும். இதெல்லாம் செய்யாம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது. 4வது உலமாக்கள் சொல்றாங்க முஜாஹதத்து நஃப்ஸ். முஜாஹதத்து நஃப்ஸ், எங்களோட நஃப்ஸோட நாங்க பாடுபடணும். நஃப்ஸ் இதை சொல்லுதா, இல்ல நாங்க அது நல்லதை சொன்னா செய்யணும், கெட்டதை சொல்லுதா, ஏன்னா அதை தான் நான் ஒன்னாவது சொல்லி காட்டினேன். எங்களோட மைண்டை ரீட் பண்ணலாம், நஃப்ஸை ரீட் பண்ணலாம். மைண்ட் நல்ல விஷயங்களை புத்தி சொல்லும், ஆனா நஃப்ஸிக்கு தானே அம்மாரத்தும் பிஸ்ஸு, கெட்ட விஷயத்தை தான் இவ பார்க்கும். இதனால தான் சொல்லுவாங்க உலமாக்கள் எப்படி என்றா, ஒருத்தர் நஃப்ஸின் மீது ஒரு காலை வச்சா, எங்களுக்கு 2 காலிக்கு தானே, நஃப்ஸின் மீது ஒரு கால் அமுக்கி வச்சுட்டாருண்டா அடுத்த கால் எங்க தான் வைப்பாரு, சொர்க்கத்துக்கு தான் வைப்பாரு. நஃப்ஸ் என்று அதனை முஜாஹதா பண்ற, அது செல்லக்கூடிய விஷயத்தை மாத்தி நாங்க செய்யறது என்றே லேசு இல்லை. நல்ல இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல விஷயங்களை கேட்டு நல்லா இதாயிப்போம். ஆனால் கொஞ்சம் முன்ன பின்னானு நஃப்ஸ் செல்லும். எந்த நாளும் தானே அப்பா நீங்கள் பள்ளிக்கெல்லாம் போறீங்க, இன்றைக்கு தான் நல்ல ஒரு படம் கொண்டு போகுது, கொஞ்சம் அதை பாருங்கன்னொன்னே இவர் அந்த நஃப்ஸுக்கு ஒரு மிரி இல்லை, நான் பள்ளிக்கு தான் இந்த டைமில் போகணும், நான் நல்ல விஷயத்த செய்யத்தான் இந்த டைமில் போகணும், நான் பாவமான விஷயம் செய்ய மாட்டேன், நஃப்ஸை மிரிக்கிறது இதுதான் முஜாஹதா. இதை மிரிச்சா ஒரு காலில் அடுத்த கால் இவரோட சொர்க்கத்தில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முஜாஹதா பண்றது தான் மிகப்பெரிய கஷ்டம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறி காட்டுறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் எங்களுடைய விஷயத்துல முஜாஹதா செய்கிறாரோ அவருக்கு பல வழியை திறந்து கொடுப்போம், அவருக்கு நாங்க பல வழியை திறந்து கொடுப்போம். எப்ப நாங்க உள்ளத்தை சரியான முஜாஹதா செஞ்சு அதை அடக்கி ஆள தொடங்கிட்டோமோ இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல வழியை திறந்து தரக்கூடிய நாய்ப்பான். அதே போலத்தான் முஜாஹிதேண்டா யாரு, நாங்கெல்லாம் சொல்லுவோம் முஜாஹிதேண்டா என்னை இஸ்லாத்துக்காக வேண்டி போர் தொடுக்க, இஸ்லாம் அல்லாத்துக்காக வேண்டி போர் தொடுக்க போயிட்டு அவன் சொல்றான் நான் இது இஸ்லாத்துக்காக வேண்டினா அது கதை வேற, அதை முஜாஹிதேன்னு சொல்லல. இஸ்லாத்துல சொல்லப்பட்டு இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி ஒருத்தர் யுத்தம் செய்ய போறவருக்கு நான் முஜாஹிதேன்னு சொல்லுவோம். ஓகே, இது முஜாஹித் தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க இன்னொரு முஜாஹிதை பத்தி, அல் முஜாஹித் மன் ஜாஹத நஃப்ஸோ ஃபீ தாஅத்தில்லாஹ். முஜாஹித் என்றா யார் தெரியுமா, மன் ஜாஹத நஃப்ஸோ, தன்னுடைய உள்ளத்துடன் ஜிஹாத் செய்கிறாரு, உள்ளத்துடன் எஃபர்ட் செய்கிறாரு, முயற்சி செய்கிறாரு. அது பாவத்தின் பால் போகுதுன்னு போன்னு சொல்லுது இந்த உள்ளம். ஆனா இவர் சொல்றாரு இல்ல, முஜாஹதா செஞ்சு அதை அட்டாக் ஆகி அல்லாஹ்வினுடைய வழியின் பால் திருப்பாரு, இவர் தான் உண்மையான முஜாஹித் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. எனவே முஜாஹித் என்று சொல்ற யாரு, தன்னுடைய நஃப்ஸை அடக்கி அதனை மீறித்து அதனை கீழாக்கி அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்புகிறோமோ இதுதான் உண்மையான முஜாஹதா என்ற விலங்கு. எனவே 4வது விஷயம், எங்களோட உள்ளத்தை நாங்கள் செய்துறதுக்கு முஜாஹதத்து நஃப்ஸ், எங்களோட நஃப்ஸுடன் நாங்கள் ஜிஹாத் செய்யணும், நஃப்ஸுடன் நாங்கள் பிறண்டு பொருளணும். அது வானம் என்று செய்யறது, பாவத்தான காரியத்தை செய்யன்னு சொன்னா நாங்கள் செய்யக்கூடாது. நன்மையான காரியத்தை விட்டு தடுக்குதா, இல்லை, நாங்கள் அதுக்கு மாற்றமாக நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு முன் வரணும். இது மிக முக்கியமான விஷயம். இறுதியாக உலமாக்கள் சொல்றாங்க, எப்பயுமே நாங்கள் ஆகிரத்தை பத்தி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கணும், ஆகிரத்தை பத்தி ஞாபகத்துடன் நிற்கணும். எனக்கும் ஆகிரத்தை பத்தி ஞாபகம் என்றா என்னது, அதாவது எனக்கும் ஒரு மவுத் வரும், மவுத்தான தானே ஆகிரத்துக்கு போயிடும்.
ஏன்னா இந்த உலகத்துலேருந்து ஒருமைக்கே நாங்கள் கபருடைய வாழ்க்கை பர்சக்குடைய வாழ்க்கைக்கு போகணும் என்றால் அதுக்கு என்ன ஆகணும்? நாங்கள் மவுத்தாகணும். மவுத்தாகாமல் குழியில் போய் இது படுத்துக்கொண்டு 3 நாள் ஒரு உசுரோடு இருந்தாலும் இதுக்கு பர்சக்குடைய வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த சிலவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க கபூரில் என்ன நடக்குதுன்னு. கபூரில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பார்க்குறதுக்கு மவுத்தாகினா தான் அந்த லைனுக்கு போகணும். உசுரோட இந்த ஒன்று கேமராலாம் ஃபிட் பண்ணி ஈக்கிறார். முன்கர் வாராரா, நக்கீர் வாராரா, அல்லது யாராவது கேள்வி கேட்க வாராங்களா, என்ன நடக்குது, பாம்பு வருதா, வழுக்கு தலை பாம்பு வருதா, நான் தொழில்ன்றதை நான் கொத்துதாண்டா இல்லை. அதெல்லாம் நீங்கள் இன்னும் உங்களுக்கும் இந்த துனியாவுக்கும் மேலே வைக்கக்கூடிய லிங்க் இன்னும் இதாகவே இல்லை. எப்போ அந்த லிங்க் என்றது போயிட்டு உங்களோட ரூ போயிட்டு இந்த உடம்பு மட்டும் பேலன்ஸ் ஆகும், இப்போ தான் உங்களுக்கு வருஷக்கூடிய வாழ்க்கை. இப்போ இவர் என்ன செஞ்சு கொள்ளணும்? அடிக்கடி மௌத்தை பற்றின ஞாபகப்படுத்தி கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸாத், உங்களுடைய அனைத்து இன்பங்களின் தகுடுபொடியாக்கக்கூடிய தகர்க்கக்கூடிய ஜிக்ரை, ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் பண்ணிக்கோங்க என்று சொன்னாங்க. வஹியல் மவுத், அதுதான் மவுத் என்று சொன்னாங்க. எனவே நாங்கள் அடிக்கடி மௌத்தை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கணும். எனக்கும் மௌத்தாகனா ஒரு பாவத்தை செய்ய போல நாங்கள் என்ன நினைக்கணும்? இதை செஞ்சுட்டு அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியா. மௌத்தாயிட்டேன் என்ன இந்த பாவத்தோட மௌத்தா என்னமா? நபி அவங்க ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினாங்க, லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு ஜானி, ஒரு ஜினா செய்யக்கூடியவர், அவரு ஜினா செய்யக்கூடிய மூமினா இருந்தா செய்ய மாட்டாரு. அப்படி என்ன அர்த்தம்? மூமினா இருந்தா செய்ய மாட்டாருன்னா மூமினுக்கு மாற்றமானவர். லா யஸ்ரிகு சாரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ முஃமின். ஒரு களவெடுக்க கூட ஒரு களவெடுக்க மாட்டாரு அவர் மூமினாக இருந்தார். அப்ப நான் ஒரு விஷயத்தை களவெடுக்கிறேன், நான் ஒரு ஜினா செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஒரு பாவத்தான காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்றா அந்த நேரத்தில் எனக்கும் என் ஈமான் உயர்த்தப்பட்டுருது, என்னோட தலைமையில வைக்கப்படுவது. அந்த நேரத்தில் எனக்கு மவுத்து வந்தா என் நிலைமை என்ன ஆயிக்குமே யோசிங்க. வெளிரங்கத்துல எல்லாம் இவரோட பேர் அப்துல்லா, இவர் சொர்க்கவாதி அப்படி நினைச்சு கபூர்ல அடக்குவாங்க. ஆனா மவுத்தாகக்கூடிய நேரத்தில் எனக்கும் என் ஈமானுக்கு மேல கெப்போட மவுத்தாவிக்கிறேன். அப்ப என் நிலைமை எங்க போய்த்து நிற்கும்ன்றது நான் யோசிக்கணும். எனவே அடிக்கடி ஆகிரத்தை பற்றி மௌத்தை பற்றி ஞாபகம் செய்யக்கூடிய நேரத்திலையும் எங்களுடைய உள்ளங்கள் சுத்தமானதுக்கு காரணமாக இருக்கும் என்று விளங்க